நண்பர்களே, நம்ம இன்றைக்கி முக்கியமாக 11th ஹிஸ்டரிக்கு யுவான் சுவாங் சீன பையனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எங்கன்னா பயணிகளின் இளவரசன் என புகழப்படுகிறார். இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருக்கார். எப்போன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. யார் பீரியட்னா ஹர்ஷர் பீரியட். ஓகேங்களா. ஹர்ஷர் பீரியட் தான் இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பார். அவர் எத்தனை வயசில் துறவு பூண்டார்னா 20ஆம் வயது துறவு பூண்டார். வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பல்வேறு புனித தலங்களுக்கு பார்வையிட்டார். அவர் எங்கே படித்தார்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பீகாரில் படிச்சுக்க நண்பர்களே. புத்தன் மீது யுவான் சுவாங் ஆழமான பற்று பௌத்த மதத்திற்கு அவர் இருந்ததாக குறிப்பிடுகிறது பாருங்கள். அதனால் அவர் ஹர்ஷருடைய பாராட்ட பெற்றாருன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இவர் புத்தரோட 50 பொருட்கள், தங்கத்திலான வெள்ளியிலும் சந்தனத்திலுமான புத்தரின் உருவச்சிலைகள், 657 தொகுதிகள் கொண்ட கையெழுத்து பிரதி ஆகியவற்றை யுவான் சுவாங் இந்தியாவிலிருந்து கொண்டு சென்றிருக்கார் நண்பர்களே. பாருங்கள், யுவான் சுவாங்கை பற்றி இது முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. பயணிகள் இளவரசன் யான்னு கேட்பாங்க, யுவான் சுவாங் தான். அவர் எந்த கால பீரியட் வந்திருப்பாங்க, ஹர்ஷ கால பீரியட் வந்திருப்பாங்க. அவங்க வட இந்தியாவில் இருந்தாங்க, தென்னிந்தியாவில் இருந்தாங்க கேட்பாங்க. ரெண்டிலுமே அவர் புனித பயணம் பண்ணியிருக்காரு. அது போக அவருடைய யாரை பின்பற்றினா புத்தரை பின்பற்றிருக்கார் நண்பர்களே. பார்த்துக்கோங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.